ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நவராத்திரி முதல் நாள் 1ஆம் நாள் எப்படி கொண்டாடலாம், அம்பாளுக்கு என்ன பெயர் என்று பார்க்கலாம். முதல் 3 நாட்களுக்கு அம்பாள் துர்கா ஸ்வரூபமாகவும், இரண்டாவது 3 நாட்களுக்கு மகாலட்சுமி ஸ்வரூபமாகவும், கடைசி 3 நாள் சரஸ்வதி தேவி ஸ்வரூபமாகவும் அம்பாள் நமக்கு காட்சி தருகிறார். முதல் நாளில் பார்த்திங்கன்னா நிறைய அரக்கர்களை எல்லாம் வதம் செய்கிறாள். நமக்கு இந்த முதல் நாளில் பார்த்திங்கன்னா அம்பாள் மாகேஸ்வரி அப்படின்ற ஒரு ஸ்வரூபத்தில் நமக்கு காட்சி தரா. குமாரி என்கிற 2 வயது குழந்தையாகவும் பாலா பூஜை செய்யலாம். சைலபுத்ரி என்கின்ற நாமத்தோடும் இருக்கிறார். நைவேத்தியம் நாம் வெண்பொங்கல் வைக்கலாம், புள்ளிக்கோலம் சிக்கு கோலம் போடலாம். அது பூ இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகை பூவும் வில்வ இலையும் ரொம்ப விசேஷம். வாழைப்பழமும் ரொம்ப சிறப்பு. பச்சை நிறம் தோடி ராகத்தில் பாட்டு பாடலாம். பச்சை நிற உடைகளை நாம் அணிந்து பூஜை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதும் பச்சை நிற ஆபரணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை இன்று நாம் செய்யலாம். இன்றைக்கி நாம் பூஜை பண்ணுறதுனால அம்பாள் என்ன பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா, அஷ்டலக்ஷ்மிகளும் நம்மளுடைய வாசலில் வந்து நின்று காத்திருப்பாங்களாம் நாம் கேட்கின்ற வரத்தை தருவதற்கு. முறையாக கோலமிட்டு அம்பாளை மனதார பூஜிக்கிறது நிறைந்த பலன்களை தரும். உங்களுக்கு நவக்கிரக கோலங்கள்னு இருக்கும். அது அந்தந்த நாளுக்கு உண்டான விஷயங்களும் அந்த நாளுக்கு உண்டான நைவேத்தியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தாண்டி இன்றைக்கி எலுமிச்சை சாதமும் நாம் கொண்டக்கடலை சுண்டலும் தர்றது இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரமாக இருக்கிறதுனால அதுவும் நமக்கு செய்யலாம். முடிந்தவர்கள் இந்த நைவேத்தியங்களை செய்யுங்க. முடியாதவங்க ஒரு கல்கண்டோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ காஞ்ச திராட்சையோ வச்சு நாம் அம்பாளுடைய அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி இந்த மாதிரி அம்பிகையின் ஸ்லோகங்களை சொல்லலாம். லலிதா சகஸ்ரநாமம் இல்லாட்டினா நீங்கள் வந்து அந்த துர்கா ஸ்லோகங்கள் இந்த மாதிரி எது வேணுமாலும் சொல்லலாம். எதுவும் முடியலன்னா அம்பாளுடைய திருநாமத்தை நாம் மனதிலே நிறுத்தி காமாட்சியே போற்றி மீனாட்சியே போற்றின்னு கூட நாம் சொல்லிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய பூஜையை பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த 2 வயது முதல் 10 வயது வரைக்கும் பாலா பூஜையை பண்ணுவாங்க. யாருக்கு எது சௌகரியமோ அப்படி நீங்கள் அந்த பூஜையை செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எளிமையாக மணப்பலகையில் கோலம் போட்டு 2 தீபங்கள், நல்லெண்ணெய் விட்டு தீபம் போடலாம், இல்லை நெய் தீபம், உங்களுக்கு முடிந்த படத்தை வச்சுக்கலாம். சாதாரண ஸ்டார் கோலம் கூட போட்டுக்கலாம். எது சௌரியமோ அதை செய்யுங்க. ஆனால் கட்டாயம் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.